வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரா. சார், திமுக இன்றைக்கு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலையும் ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறாங்க. நித்தி ஆயோக் கூட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது. அந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நிதியெல்லாம் வந்து சேரும்னு அண்ணாமலை ஒரு பக்கம் கேட்கிறாரு. எங்களுக்கு அங்க வந்தாலும் எந்த நியாயமும் கிடைக்க போறது இல்லைன்னு ஸ்டாலின் மட்டும் இல்லாமல் கடைசியில மம்தா வரைக்கும் அந்த கூட்டத்தை இப்போது புறக்கணித்திருக்கிறார்கள். மாவட்ட தலைநகரங்கள்ல இன்னைக்கு நடக்கிற போராட்டம் எப்படி பாக்குறீங்க சார்? உண்மைதான். மம்தா முழுமையா புறக்கணிச்சாங்களா என்ன என்று உறுதி செய்ய முடியல. ஏன்னா அவர்கள் வந்து முதல்ல புறக்கணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பங்கு பெற்று என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய போறேன், பிளானிங் கமிஷனை மீண்டும் ரிவைவ் செய்ய வேண்டும் நித்தி ஆயோக்கு பதில் அப்படின்னு சொன்னதாக நேற்று ஒரு செய்தி வந்தது. இப்பொழுது பங்கு பெற்றாங்களா இல்லைன்னு நம்ம பேசிக்கொண்டிருக்க வேலையை உறுதி செய்யணும். அதை தாண்டி வந்து அவர் எழுப்பக்கூடிய கேள்வி என்பது நியாயமான கேள்வி. இந்த இந்த புறக்கணிப்பு என்பதற்கான என்ன பின்னூட்டம் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த பட்ஜெட்டில் எப்படி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதில் வந்து ஒரு ஜனநாயக தன்மை இருக்கிறதா, அரசியலமைப்பு சட்டத்தின்படி வந்து நேர்மையான முறையில் எல்லா மாநிலங்களுக்கும் சரியான பங்கு வழங்கப்பட்டிருக்கிறதா அப்படின்ற புள்ளியிலிருந்து தான் இந்த நித்தி ஆயோக் புறக்கணிக்க பார்க்க வேண்டியது இருக்கு. எல்லாரும் சொல்வது போலயே பொதுவான பட்ஜெட், எல்லோரும் சொல்வதில் பொதுவான விமர்சனம் போலயே இது நாயுடு நிதிஷுக்காக ஆந்திரா பீகாருக்காக போடப்பட்ட பட்ஜெட் என்பதில் உண்மை இருக்கிறது. ஏனால் வந்து பீகாருக்கு ஒரு ஏறக்குறைய 59,000 கோடி, ஆந்திரா தலைநகரை உருவாக்குவதற்கு மட்டும் வந்து ஒரு 15,000 கோடி, அது கூட வந்து அவர்கள் நிதியாக கொடுக்கல, கடனை வந்து வாங்கி தருவதற்கு ஒரு வழிவகுக்கிறோம் அப்படின்றாங்க. வேர்ல்டு பேங்க் கடன் வாங்கி தர நீ கட்டிக்க அப்படிதான். ஸோ அது கூட உறுதியெல்லாம் கிடையாது. அது ஏற்கனவே நிதிச்சுமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. பீகாரை பொறுத்தவரை முற்றிலும் கடன் கிடையாது, சிலது கிராண்டாகவும் வருது, திட்டங்களாகவும் வருகிறது. ஸோ அப்போ அந்த பின்புலத்துலதான் எல்லோருமே மித்த மாநிலங்கள் இந்த எதிர்வினையை ஆற்றுறாங்க, அந்த கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக வந்து இரண்டு மாநிலங்களுக்கும் இல்ல இரண்டு மாநிலங்கள் ஆட்சி செய்யக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்காக போடப்பட்ட பட்ஜெட்டா, இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக போடப்பட்ட பட்ஜெட்டா, இல்ல இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சவங்களுக்கு எதிராக வந்து பழி வாங்குவதற்காக போடப்பட்ட பட்ஜெட்டான விமர்சனம் எல்லாமே வருவதற்கான காரணம் வந்து அந்த புள்ளியில தான் இருக்கு. இந்த பட்ஜெட் எப்படி போடப்பட்டது அப்படின்றது புரியுதா? அப்போ அதற்கப்புறம் வந்து இப்போ அந்த பட்ஜெட் போட்டு அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு. நீங்க சொன்னது போல இப்ப நம்ம அண்ணாமலைக்கு வருவோம். அவர் வந்து நீங்க வர்றாதனால நிதி கிடைக்காது, எப்படி கிடைக்கும்னு சொல்லி கேட்கிறாங்க. சரி, இதுக்கு முன்பு 2 முறை கூட தான் நடந்துச்சு. அப்ப கூட தான் வந்து முதலமைச்சர் போகல. அதுக்காக வந்து என்ன நீங்க கொடுக்காம நிறுத்திட்டீங்கன்னு சொல்ல வர்றீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன், அப்படி ஒரு வாதத்துக்கு நீங்க சொல்றதை வச்சுப்போம். அப்ப இதையெல்லாம் தாண்டி முதலமைச்சர் நேர்ல போய் பிரதமரை பார்த்துட்டு ஒரு மனு கொடுத்தாரு, மெமரண்டம். அது இத்தனை விஷயங்களுக்கு, இந்த சென்னை மெட்ரோ ரயிலுக்கு 63,000 கோடி, வெள்ள நிவாரணம் 37,000 கோடி, இதையெல்லாம் கேட்டு அப்புறம் மிச்சம் வளர்ச்சி பணிகள், மித்த திட்டங்கள், தமிழ்நாட்டிற்கு வந்து ஒன்றிய அரசில் வந்து கிடைக்க வேண்டிய நிதி பகிர்வு, இது எல்லாமே கேட்டார் இல்லையா? வரி நிதி பகிர்வு, இது அப்ப அதெல்லாம் அதுக்காக எந்த பொருளுமே கிடையாதா? பிரதமரை பார்த்து நேரடியா மனு கொடுத்தா வராது, ஆனா நிதி ஆயோக்ல போய் பேசினா காசு வந்துருமா? என்ன ஜோக்கா இருக்குது இது? குறைந்தபட்சம் கேட்கறது வந்து கொஞ்சம் இதா இருக்காங்கன்னா என்ன வேணா சொல்லலாம்னு நினைச்சிட்டாரா? எப்படி என்ன ஒரு அபத்தம் இது? ஒரு பிரதமரை பார்த்து சந்திக்க கிடைக்காத நிதி, கடிதம் எழுதினா சந்திச்ச கிடைக்காத நிதி, இல்ல நேரடியாக நிதி அமைச்சகத்திற்கு இல்ல எனக்கு கிடைக்காத நிதி. அது ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரீ பட்ஜெட் மீட்டிங் நடந்துச்சு இல்லையா? அதுக்கு தங்கம் தென்னரசு போய் எங்களுக்கான கோரிக்கைகள் இது, எங்களோட டிமாண்ட்ஸ் இது, இத்தனை சீர்திருத்தங்கள்லாம் வேணும், பட்ஜெட்ல இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்னு ஒரு விரிவான ஒரு ஆலோசனைகள்லாம் சொல்லி ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டு வந்தார்ல, ஒரு ரெப்ரசன்டேஷன். அப்ப அதுக்கெல்லாம் பொருளே இல்லையா? நீங்க போய் பிரதமர் போய் வந்து நிதி அமைச்சகத்துக்கிட்ட போய் நித்தி ஆயோக்ல போய் முதலமைச்சர் பங்கு பெற்றுட்டு அங்க உட்கார்ந்துட்டு வந்தாதான் அந்த நிதி வருமா? என்ன அபத்தமான பேச்சு இது? ஒன்று, அவருக்கு வந்து அந்த இந்த அரசியல இந்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான நிதி பகிர்வு இல்ல நிர்வாகம் எப்படி நடக்குதுன்ற குறித்தான புரிதல் இல்லாம இருக்கலாம். அது இல்லைன்னு நான் நம்ப முடியாது என்னால. ஏன்னா ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர், ஆளுங்கட்சியினுடைய மாநில தலைவர், அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்றிய அரசினுடைய பாஜகவினுடைய மாற்றாந்தான மயப்பான்மை இல்ல திமுக இல்ல தமிழ்நாட்டிற்கு எதிரான பழிவாங்கும் நடவடிக்கை இருக்கு இல்லையா? எங்களுக்கு நீங்க ஓட்டு போடல, அது கரெக்டா சொன்னவர் அன்புமணி தான். அவர் தான் கரெக்டா சொன்னாரு, எங்களுக்கு 25 சீட் கொடுத்துருந்தீங்கன்னா காசு வாங்கி கொடுத்துருப்போம், எங்களுக்கு சீட்டே கொடுக்கலாம், காசு மட்டும் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற பார்வையில சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி பச்சையா சொல்லாம நீங்க வந்து அங்க வந்தாதான் கிடைக்கும், வரல அதனால கிடைக்காதுன்னு அதுக்காக அந்த சப்பக்கட்டு கட்டுற பேச்சு தான் நம்மளை பேசக்கூடிய பேச்சு.
அது வந்து ஓகே அப்பட்டமான வந்து ஒரு திசை திருப்பும் அரசியல் தான். நீங்கள் நீதி ஓகே ஐடியலி இந்த மாநில கட்சியினுடைய மாநில தலைவர் இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்குவது ஏன் வழங்கவில்லை, மெட்ரோ ரயில் குறித்து ஏன் குறிப்பீடு இல்ல பட்ஜெட்ல, இல்ல வந்து வெள்ள நிவாரணம் கேட்டது குறித்து ஒரு குறிப்பீடு கூட இல்ல. 37,000 கோடிக்கு எங்களுக்கு டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து வரக்கூடிய 276 கோடி வேற தவிர வேற எந்த நிதியும் வரவில்லை. அதையும் வந்து 2 ஒன்றிய அமைச்சர்கள் வந்து உள்துறை அமைச்சரும் நிதி அமைச்சரும் வந்து நேர்லயும் பார்த்துட்டு போயிட்டாங்க. அவர்களே ஒப்புக்கொண்டார்கள், இத்தனை பேர் இறந்து போனாங்க, இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு எல்லாம் ஒப்புக்கொண்டு இதுக்கு நிதி வழங்கணும் நீங்க எல்லாம் கூட சொன்னீங்கல்ல, இது வரைக்கும் வரல அப்படின்ற கேள்வியை இவர் வந்து ஒண்ணு அவர்களுடைய கட்சியோட தேசிய தலைமையை நோக்கி கேட்கறத விட்டுட்டு, நீ நீத்தி ஆயோக்கு வரல அதனாலதான் காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லி எப்படி கொடுப்பாங்கன்னு பேசுறது இருக்குல்ல, இது அப்பட்டமான அயோக்கியத்தனம், வேற ஒண்ணும் இல்லை. சார். பொலிட்டிக்கல் அப்போசிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஒரு பட்ஜெட்டை ரெடி பண்ண முடியுமான்ற வாதமும் வருது சார். நீங்க எல்லாம் பொலிட்டிக்கலா அப்போஸ் பண்றீங்க, அதுக்காக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நாங்க பட்ஜெட் போட முடியுமா? இந்த இந்தியன் ஸ்டேட் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி இருக்கு. அந்த ப்ரையாரிட்டியில வந்து ஆந்திரா ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து பெண்டிங்ல இருக்கு. அதற்கான நிதியை ஒதுக்குறோம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மகளிர், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய புவர், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள், யூத்ஸ், இவங்க எல்லாருக்கும் சேர்த்தானே நாங்க ஒதுக்குறோம். தமிழ்நாடு இல்ல அப்படின்னா இந்தியாவுக்குள்ள தானே தமிழ்நாடு இருக்கு. அப்ப இந்தியாவுக்கான திட்டம்ன்றது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதான்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க சார். நாம கேட்கக்கூடிய கேள்வி சரிங்க, ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி ஒன்றிய அரசு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கு, நாங்க நிதி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக வந்து கடன் வாங்கி தரோம்லாம் சொல்றீங்க இல்லையா? இங்க ஒரு வெள்ளம் வந்துருச்சு, ஏற்கனவே கமிட்மெண்ட் கொடுத்த மெட்ரோ ரயிலுக்கு ஏன் காசு கொடுக்கல? அது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்டுல வந்து எப்பொழுதே வந்து நீங்க சாங்ஷன் பண்ணிட்டீங்க இல்லையா? 3 வருஷமா கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த காசை ஏன் கொடுக்கல? இல்ல வந்து நீங்க என்ன சொல்றது, வெள்ளம் வந்து ஒரு தென் தமிழகத்துல வந்து ஏறக்குறைய 50 பேரு, அப்புறம் வந்து சென்னையில வந்து ஒரு 18 பேரும் என்னமோ வந்து உயிரிழந்தார்கள். அப்ப அது எல்லாத்துக்கும் சேர்த்து தானே கேட்கிறாங்க, அதுக்கு காசு கொடுக்கலாம்ல. நீங்க புதிய திட்டம் வாங்கினாங்க சரிங்க, நீங்க வந்து ஒட்டுமொத்த நாட்டுக்கு போடுறீங்க, உங்களோட பட்ஜெட்ல கொடுக்குற காசு இல்ல, வந்து பட்ஜெட் தொங்கல்ல இருக்கு, அதெல்லாம் கூட பரவாயில்ல ஓட்டுக்கலாம் சரியா. 48 லட்சம் கோடியில வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு காசு இல்ல, பரவாயில்ல. நான் என்ன கேட்கிறோம், ஏற்கனவே வந்து கொடுத்த கமிட்மெண்ட் மெட்ரோ ரயிலுக்கோ இல்லைன்னா இதற்கு வெள்ளம் வந்ததுக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை, மீள் கட்டமைப்பு பணிகளுக்கு கொடுக்கறது என்ன பிரச்சனை? இப்ப கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். இந்த போராட்டம் நடைபெறுவதை தொடர்ந்து 63,000 கோடி அப்படின்னு சாங்ஷன்டு லிமிட், ஆனா இப்போ வரைக்கும் ₹1 கூட கொடுக்கல அப்படின்னு. இந்த கொடுக்காம மறுக்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு சார்? இது அவங்க கொடுத்த கமிட்மெண்ட் தான். தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு, ஜிகா எல்லாரும் சேர்ந்துதான் அக்ரிமெண்ட் போடுறாங்க. சிஎம்ஆர்லோட இந்த மாதிரியான மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு நாங்க 3 பேரும் ஃபண்டை ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அப்ப கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கான பணத்தை கொடுக்காம இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாடு இப்படி புறக்கணிக்கணும்னு அவங்களுக்கு வேற ஏதாவது நோக்கம் இருக்கா சார்? என்னங்க வேற என்ன நோக்கம் இருக்கு? எங்களுக்கு ஓட்டு போடல, ஒரு சீட்டு கூட வரல, கேரளால கூட ஒரு சீட்டு வாங்கிட்டோம், இங்க ஒண்ணு கூட தேரல, எங்களை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்றீங்க, அதனால வேற என்ன காரணம் இருக்கக்கூடியது? கொள்கை ரீதியாகவும் சரி, நீங்க நாடு தழுவிய அளவுல வந்து பிரதமர் மோடியோட செல்வாக்கு அகல பாதாளத்துல வச்சுங்க, அவரே 4 ரவுண்டு ட்ரெயில் ஆகிட்டு தான் வந்து வாரணாசியிலே தடுமாறி ஜெயிச்சாரு. ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாப்புலாரிட்டி ரேட்டிங் எடுத்துட்டா ராகுல் காந்திக்கு 70%, 75%, மோடிக்கு 25% கொடுக்குறீங்களே, அப்புறம் எனக்கு நான் எப்படி உங்களுக்கு நிதி கொடுப்பேன்றதான், வேற ஒன்றும் இல்லை. தொடர்ந்து எங்களை ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, கொள்கை ரீதியாகவும் சரி, வாக்கரசியல் ரீதியாகவும் சரி, எங்களோட இந்த இயக்கத்தை RSSயோ இல்ல பாஜகவையோ தொடர்ந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். நான் எதுக்கு உனக்கு செய்வதில் எனக்கு என்ன பிரதிபலன் இருக்கிறது? இப்போ நீங்க அந்த ஒரு முன்னாடி கேள்வி கேட்டீங்க, அதுலயும் முக்கியமா எடுத்துக்கோங்க, அந்த கோசி திட்டத்துக்காக வெள்ள நிவாரணத்துக்கு வெள்ள தடுப்பு திட்டத்துக்காக பீகாருக்கு அங்க உங்க கூட்டணி ஆட்சி நடக்குது, உத்தராகண்ட்ல ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்துல வந்து வெள்ள தடுப்பு திட்டத்துக்கு நிதி கொடுக்குறீங்க. ஏற்கனவே ஆட்சி செஞ்சுட்டு இருந்து இழந்து அடுத்தது பொட்டன்ஷியல் ஆட்சி வர வாய்ப்பு இருக்கக்கூடிய இமாச்சல பிரதேசல உங்களால கொடுக்க முடியுது. அப்போ உங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்க கொடுக்க முடியுது. மகாராஷ்டிரால சீக்கிரம் எலெக்ஷன் வரப்போகுதுன்னா அதுக்கு நிதி ஒதுக்க முடியுது. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் வந்து பண்ண முடியல? வெள்ள நிவாரணம் கூட காசு ஏன் கொடுக்க முடியல? நான் அத்தனை பேருக்கு கொடுக்குறேன், நீங்க வந்து வெள்ள தடுப்பு பணிக்கு கொடுக்க முடியுது, இங்க வெள்ளத்துல ஏற்பட்ட பாதிப்பு மீள் கட்டமைப்பு பணிகளுக்கு இல்ல சீர் செய்வதற்கு சாலை மற்றும் பல்வேறு வந்து உள்கட்டமைப்பு வந்து பெரிய எக்ஸ்டென்சிவ் டேமேஜ் ஆயிருக்கு. 37,000 கோடியில 3,700 கோடி கூட கொடுக்க முடியல. அதற்கு கொடுக்க முடியலன்னா வேற உங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு வஞ்சக போக்க தவிர வேற என்ன தேவை காரணம் இருக்க முடியும்? அப்பட்டமான அரசியல் தான். நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறதுல இந்த மாநிலத்துல நம்ம கொடுக்குற காசை வச்சு ஸ்டாலின் நல்ல வாங்கிட்டு போனா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப இங்க நிதி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாலின் அழுத்தம் கொடுத்து
வாங்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏற்கனவே இப்ப நீங்க நிதி ரிலீஸ் பண்ணியிருந்தால் கூட அது இயல்பா வந்தது இல்ல. பலகட்ட போராட்டம் ஸ்டாலின் நேர்ல பார்த்தாரு, தொடர்ந்து வந்து இதுக்கு எதுக்காக வந்து வழக்கு சந்திக்க தொடங்கணுமா அப்படின்றது. அப்புறம் பாராளுமன்றத்துல வந்து திமுக தலைமையிலான எம்பிக்கள் ஏற்படுத்திய பிரச்சனை இந்த பிரச்சனையை வலுவா எழுப்பியது. அப்போ ஒரு நீண்ட போராட்டத்திற்கு அப்புறம் போராடி வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு திமுக அந்த கிரெடிட் போகும்ல. அப்ப அது கூட உங்களுக்கு வந்து அவசியம் இல்ல. எதுக்காக ஸ்டாலினுக்கு வந்து அரசுக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். கூட்டணியை அந்த ஆட்சியை காப்பாத்துற நிதிஷ்குமாருக்குமே நாயுடுக்குமே வேர்ல்டு பேங்க் லோன் தாங்க வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கே காசு தரேன்னு சொல்ல, நீங்க வேற நமக்கு எங்க கொடுத்துற போறாங்க அப்படின்றதுதான் ஸ்டாலின் உணர்றாரு. இதுல இவங்க காசு கொடுத்தா ஸ்டாலினுடைய ஸ்டேச்சர் வந்து மேல அதிகமாகும் அப்படின்றது ஒண்ணு. இப்ப இவங்க காசு கொடுக்காம விட்டதுலயுமே ஸ்டாலினுடைய ஸ்டேச்சர் வந்து இன்னொரு லெவலுக்கு போயிருக்கோம் அப்படின்ற ஒரு சிந்தனையை பார்க்க முடியுது சார். இவர் கொடுக்கிற கால் வந்து இவர் டிஎம்கேவோட கால் தான் கொடுக்குறாரு. எங்களோட எம்பிக்கள் போராட்டம் பண்ணுவாங்க, நாங்க நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு வரமாட்டோம் அப்படின்றது இவருடைய காலா தான் கொடுக்குறாரு. ஆனா இந்தியா கூட்டணி வந்து அத மொத்த கூட்டணிக்குமான ஒரு காலா எடுத்துக்கிட்டு அதை ப்ரொசீட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு நேஷனலி இம்பார்ட்டன்ட் லீடரா ஸ்டாலின் இந்த விஷயங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கிறாங்க சார். அதுல சந்தேகமே இல்லைங்க. இதுல மட்டும் இல்லைங்க, நீங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே வந்து பாஜகவுக்கு எதிரான அறைகூவலை வந்து ஒற்றை முழக்கமா வைக்கணும். காங்கிரஸ் உள்ளடக்கிய உள்ளடக்காத ஒரு கூட்டணி வந்து கரை சேராது, காங்கிரஸ் உள்ளடக்கிய கூட்டணி தான் கரை சேரும்னு அந்த வாழ்த்தை முன் வச்சு அதை முன்னெடுத்ததே வந்து நிதிஷ்குமார் வேணா பட்னால கூட்டம் போட்டிருக்கலாம் ஜூன் 23. ஆனா வந்து அதுக்கான முன்னெடுப்புகளை தீவிரமா ஆக்கப்பூர்வமா செஞ்சது ஸ்டாலின் தான். இப்ப நீங்க நான் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து ஸ்டாலினுக்கு எதிரானது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான அவர்களோட எண்ண ஓட்டம் தான், மனப்பான்மையும் தான். நீங்க வெறும் ஸ்டாலின் அரசியல், ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக தலைவர் முதலமைச்சர், அவருடைய அரசியலுக்கு எதிரான வந்து ஒரு எதிர்வினை ஆற்றணும், இல்லைன்னா அவர் வளர்ச்சிக்கு வந்து நம்ம ஊக்குவிக்க கூடாது அப்படின்றத தாண்டி அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்களை வந்து தொடர்ந்து புறக்கணிக்கிறீங்கல்ல. இந்தியா கூட்டணி எப்படி 40 சீட் வருது, நான் 40 அவுட் ஆஃப் 40 வந்து கிளீன் ஸ்வீப்புங்க. மத்திய பிரதேசத்துல பிஜேபி 29க்கு 29 அடிச்சதை தவிர்த்து வேற எந்த ஸ்டேட்லயுமே கிளீன் ஸ்வீப் கிடையாது, தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாடு புதுச்சேரி கிளீன் ஸ்வீப். அப்ப அது வந்து அவங்களுக்கு ஒரு நெருடல் இருக்கு. என்னடா நம்ம வந்து வலுவா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் கிளீன் ஸ்வீப் எடுக்கிறோம், நம்மள வந்து கிளீனா ஸ்வீப் பண்ணி தள்ளிட்டு போடுறாங்களே அப்படின்ற ஒரு கோபம் இருக்குல்ல, அந்த மக்கள் மீது ஒரு கோபம் இருக்கு. எங்களை இவ்வளவு புறக்கணிக்கிற எங்க மீது இவ்வளவு வந்து எங்களுக்கு ஒரு கோபம், எங்களுடைய அரசியல் எங்களுடைய கொள்கை மீது இப்படி ஒரு எதிர்ப்பு வந்து உணர்வு வந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒரு திட்டமிட்டு வந்து பழி வாங்கணுன்றதுக்கான ஒரு செயல் தான் இது. நீ இல்லைன்னா நீங்க ஸ்டாலினை தாண்டி வந்து அந்த மக்களுக்கு எதிரான வந்து கோபமும் வந்து பாஜக இருக்கு. இது வெறுமனே திமுக ஸ்டாலின் இந்தியா கூட்டணி மீது இருக்கக்கூடிய கோபத்தினால மட்டும் நிதி ஒதுக்காதது கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து தங்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறார்கள்ன்றனால வரக்கூடிய அந்த மாற்றாந்தான் மனப்பான்மை தான். அப்ப அது ஸ்டாலினை தாண்டி ஸ்டாலின் வந்து அந்த மக்களுடைய பிரதிநிதியே இருக்காரு. இந்தியா கூட்டணி வந்து அந்த மக்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துது வெற்றி 40 சீட்டுல. அப்ப அதனாலதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த எதிர்ப்பு வருது. அப்ப நீங்க ஸ்டாலின் வந்து அதை முதல் ஆளா வந்து நீங்க சித்தராமையாவுக்கு தோன்றதுக்கு முன்னாடியே, இல்ல மித்த தலைவர்களுக்கு தோன்றதுக்கு முன்னாடியே, ரேவந்த் ரெட்டியோ இல்லைன்னா சுக்வீந்தர் சுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தோன்றதுக்கு முன்னாடியே இவர் வந்து பாய்காட் பண்றன்ற நித்தி ஆயோக டோனை செட் பண்ணதே ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான் வந்து இந்த பட்ஜெட்டை எப்படி வந்து அஃபென்சிவ் அடுத்த கட்டத்துக்கு அரசியல் ரீதியாக முன்னெடுத்து செல்லணும்ன்றது அண்டர்லைன் பண்றதே அவர் தான் பண்றாரு. அவர் கோடு போடுறாரு, இவங்க எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. அதை தான் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர் தான் நித்தி ஆயோக் பாய்காட் பண்ணணும்ன்றாரு. உடனே அந்த ஒரு 3-4 மணி நேரத்துல எல்லா எதிர்கட்சி தலைவர் அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரா அப்படியே பாய்காட் அனௌன்ஸ் பண்றாங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மித்த முதலமைச்சர். அப்போ பாஜக எதிராக தேசிய அளவில் ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு அநீதி இழைக்கப்படும் பொழுது இந்தியா கூட்டணியாக தேசிய அளவில் அதற்கான செயல் திட்டத்தை வந்து வகுக்கிறதுன்ற இடத்துல ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில இருந்து அதுக்கான ஃபார்முலாவை போட்டு கொடுக்குறாரு. அதைப்படி எல்லாரும் பண்றாங்க. அதை தான் வந்து உங்களுக்கு கோபம். நீங்க வந்து ஸ்டாலின் வெறுமனே தனிப்பட்ட முறையில் இந்தியா கூட்டணியா இல்லாம எதிர்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு கூட பிரச்சனை வராது. காங்கிரஸோட சேர்த்துட்டு காங்கிரஸ் ரோட் மேப்பை வந்து ஸ்டாலின் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த கோபம் வந்து அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. இது காங்கிரஸை தொடர்ந்து வந்து உயிரோட்டத்தோடய வச்சுக்கிட்டு அவங்க ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்கிறதுல முக்கிய பங்கு ஸ்டாலினுக்கு இருந்துட்டே இருக்கு. அவரை வந்து காங்கிரஸ் இல்லாதது வந்து கரை சேராதுன்னு சொன்னாலும் சரி, இல்ல ராகுல் காந்தி 2019 ப்ரப்போஸ் பண்றதா இருந்தாலும் சரி, ராகுல் என் பிரதர்னு அவர் பதிலுக்கு வந்து அவர் எம்ப்ரேஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த பரஸ்பரம் அந்த நம்பிக்கை அந்த சகோதரத்துவம் இருக்கு இல்லையா, அதனால காங்கிரஸ் வந்து ரொம்ப வலுவாக்கிட்டு இருக்கிறதுல முக்கிய பங்கு ஸ்டாலினுக்கு இருக்கு. இதுதான் பிஜேபிக்கு பெரிய கோபம். அவங்களுக்கு நீ எங்களை எதிர்க்கிறது, பாஜக எதிர்க்கிறதை தாண்டி எங்க சித்தாந்தத்தை இந்த மக்கள் வந்து வெறுக்கிறதை தாண்டி காங்கிரஸை எப்படியாவது ஒழித்து கட்டணும், இல்ல மிகவும் பலவீனப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது ஸ்டாலின் தொடருக்கு அதை வந்து உயிரிட்டுறாரு. இந்த இடத்துல சீட்டே தர மாட்டா, 10 சீட் கொடுத்து 10 சீட்டையும் ஜெயிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் இல்லாத கூட்டணி கரை சேராதுன்றாரு. இந்தியா கூட்டணியை வந்து இன்டாக்டா காங்கிரஸ் உள்ளடக்கிய கூட்டணியை தான் போகணுன்றதுல முக்கிய பங்கு வைக்கிறாரு. அதுக்கு அடுத்த கட்டமா பட்ஜெட் ஏதோ தட்டி தடுமாறி 240 சீட்டை வச்சு நொண்டி வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து
இந்த இந்த ஆட்சியில ஒரு பட்ஜெட் போடும்போது அதற்கு எதிரான ஒரு விஷயத்த முதல்ல அரசியல் ரீதியாக தேசிய அளவில் முன்னெடுக்கிறதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போடுறது வந்து ஸ்டாலின் போடுறாருல, அதை வந்து அவங்களால ஜீரணிக்க முடியல. அப்ப நீங்க தேசிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு எல்லா தேசிய ஊடகங்கள்லயும் அந்த இவர் அனௌன்ஸ் பண்ண உடனே அதுதான் தேசிய அளவுல பேசு பொருளா இருக்கு. நித்தி ஆயோக பாய்காட் பண்ணணும் இந்தியா கூட்டணியில இருந்த முதல் குரல் ஸ்டாலின் தமிழ்நாட்டில இருந்து வருது. அதுக்கப்புறம் தான் மித்த தலைவர்கள். அன்றைய வந்து பெரிய விவாத பொருளாக தேசிய ஊடகங்கள் ஆனது ஸ்டாலின் தான். அப்ப அது வந்து உங்களால தாங்க முடியல. அப்ப அவர் ஒன்று நேஷனல் லெவல்ல ஸ்டாலின் ஸ்டேச்சர் உயர்றது ஒண்ணு, இந்தியா கூட்டணியோட அந்த அரசியல் முன்னெடுப்பு இருக்குல்ல மோடி ஆட்சிக்கு எதிராக, அதாவது நிதிஷ் நாயுடு பட்ஜெட் ஆந்திரா பீகாருக்கான பட்ஜெட்னு சுருக்கிறதுன்னு சொல்லி அந்த விமர்சனத்தை வந்து கூர்மையா வந்து எடுத்து வைக்கிறது இருக்குல்ல, அதுல ஒரு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறார். அதுல மோடியையும் பாஜகவும் தொடர்ந்து பலவீனப்படுத்துறாரு. இதுல இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பட்ஜெட் போட்டது இப்படி ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்கன்றது மோடியினுடைய சோகால் பிம்பம் இருக்குல்ல, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கல கேட்டாலும் கொடுக்கல பாத்தீங்களா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஆனா பட்ஜெட்டே அவங்களுக்கு தாண்டா போட்டிருக்காங்க அப்படிங்கும் பொழுது அப்ப இவ்வளவு நடிகடிக்கு போய் ஒரு பட்ஜெட்டே வந்து கூட்டணி கட்சிகளுக்காக போட்டு ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலையில் தான் மோடியும் அந்த ஆட்சியும் இருக்கிறது, என்டிஏ ஆட்சியும் இருக்கிறது அப்படிங்கும் பொழுது அந்த பலவீனப்படுத்துறது வந்து அது கூடுதலாக மோடியும் ஆட்சியும் பலவீனப்படுத்துது அரசியல் ரீதியாக. அப்ப அது மக்கள் பார்வையில வந்து இவ்வளவு அனுசரித்து ஒரு பட்ஜெட்டே 2 கூட்டணி கட்சிகளுக்காக போட வேண்டிய நிலையில் தான் மோடி இருக்கிறாரா அப்படின்ற அந்த விமர்சன பார்வை இருக்கலாம், மக்கள்கிட்ட போய் அது கடத்தப்படுது அந்த செய்தி. அப்ப அதுல வந்து முக்கிய பங்கு வகிப்பது இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒரு எரிச்சலை ஊட்டுது திமுக மேல. ஒரு பக்கம் ஸ்டாலின் ரொம்ப குரூஷியலான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கிறார் இந்தியா கூட்டணி அப்படின்ற இந்த கட்டுமானத்துக்குள்ள. ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்து வரக்கூடிய சமிக்ஞைகள் வந்து அதை என்டார்ஸ் பண்ணலையோன்ற மாதிரி ஒரு 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 உணர்வை செய்தியை கடத்திட்டே இருக்கிறாங்க. நம்ம வந்து கூட்டணியில அல்லது ஆட்சியில பங்கெடுக்கும் அளவுக்கு நம்ம வரணும் அப்படின்ற ஒரு குரல் வந்து எழ தொடங்கி இருக்கிறது. நம்ம எவ்வளவு நாள் டிபெண்டா இருக்க போறோம் அப்படின்ற ஒரு குரல் எழுத தொடங்கி இருக்கிறது. கார்த்தி சிதம்பரம் சமீபத்துல அத பேசி இருக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? சரி, இந்த குரல்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இத வந்து தேசிய அளவுல காங்கிரஸ்ல வந்து ஒரு பொருட்டே கிடையாது. அவங்களுக்கு நல்லா தெரியும் இது பேசக்கூடிய கார்த்தி சிதம்பரத்திற்கும் செல்வ பிறந்தைக்கும் சரி இல்ல தேசிய தலைமைக்கும் சரி கல யதார்த்தம் என்னன்னு தெரியும். நீ கார்த்தி சிதம்பரம் எனக்கு தெரிஞ்சு பேசுவதுல பெரிய தவறு நம்ம சொல்ல முடியாது. நம்ம டிபெண்டா இருக்கக்கூடாது, பாஜக தலைமையில ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறாங்க, அதிமுக இல்லாமல் தங்களை நம்பி ஒரு சில கட்சி சின்ன கட்சிகளா இருந்தாலும் பாமகவும் தவிர்த்து மித்த கட்சிகள் கூட வர தயாரா இருக்காங்க, அவங்க தலைமையில ஒரு கூட்டணியை உருவாகுது. சரி, அப்கோர்ஸ் அதுக்கு காரணம் டெல்லியில பவர்ல இருக்கிறது தான், அது வேற விஷயம். ஆனால் அந்த 18% வந்துட்டோம் எங்க கூட்டணியாக, எங்கள் தலைமையில ஒரு 18% எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு இடத்திற்கு வந்து பாஜக வந்து முன்னேறி செல்கிறது அப்படின்ற ஒரு பிம்பத்தையாவது உருவாக்குறாங்கல்ல. ஆனா காங்கிரஸ்க்கு அது இல்ல, அது வந்து திமுகவை சார்ந்துதான். அதுக்கேற்ற மாதிரி தான் பிஜேபி தொடர்ந்து வைக்க முடியும். விமர்சனம் என்ன, திமுக இல்லாம உங்களால அந்த 10 சீட் ஒரு சீட் ஜெயிக்க முடியுமா, டெபாசிட் காப்பாற்றிக்க முடியுமா அப்படின்ற கன்னியாகுமரி தவிர்த்து அப்படின்ற விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அதுல உண்மை இருக்குல்ல. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அந்த கட்சியை வலுப்படுத்தணும், நாம் தொடர்ந்து ஒரு திமுகவோ இல்ல ஏதோ ஒரு திராவிட கட்சி, இப்போதைக்கு திமுக ஏன்னா 2014 இருந்து 4 இருந்து ஒரு 3 ஆண்டுகள் தவிர்த்து மித்த எல்லா நேரம் கூட்டணியா தான் இருந்திருக்காங்க. அப்போ அந்த சார்பு நிலையை தாண்டி வந்து ஒரு கட்சியாக ஒரு இயக்கமாக நாம் வளர வேண்டும் அப்படின்ற அவரோட எதிர்பார்ப்பு, இல்ல அரசு ஆட்சியில தமிழ்நாட்டுல வந்து பங்கு பெறணும். ஏன்னா இப்ப பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா வந்து பேக்டோர்ல வந்து ஆட்சியில பங்கு பெறது இல்லையா, அந்த மாதிரி இல்ல மித்த இடங்கள்ல வந்து இப்ப பீகார்ல வந்து ஒரு காலத்துல வந்து பெரிய ஜூனியர் பார்ட்னர் வந்து இப்ப சீனியர் பார்ட்னர் ஆகி இப்ப வந்து ஆட்சியில் அங்க பங்கு பெறாங்கல்ல, மகாராஷ்டிரால ஆட்சி கவிழ்ப்பு செய்தாலும் அவங்க பெரிய கட்சியை உருவாக்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஒரு ஆட்சியில வந்து பாஜக பண்ணது போல வந்து இங்க காங்கிரஸும் ஒரு ஆட்சியில வந்து வரணும் அப்படின்ற அவருடைய எதிர்பார்ப்பு அம்பிஷியஸ் தான். அதாவது வந்து ரொம்ப அம்பிஷியஸான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடியது, கட்சியை வளர்க்கணும், இல்லைன்னா கட்சி அந்த நிலையை வந்து தாண்டி நம்மளை வந்து தனிப்பெரு கட்சியாக இல்லைன்னா தனிப்பெரு கட்சி இல்லாவிட்டாலும் ஒரு கணிசமான அளவுக்கு வளர்ச்சியை காட்டணும், இவங்க சார்லே இன்று இருந்துட்டு இருந்தோம்னா அது நம்ம அழிவை நோக்கி போகும் அப்படின்ற அந்த வருத்தமும் ஆதங்கமும் எல்லாம் சரிதான், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அது பேசக்கூடிய நேரம், பேச வேண்டிய விதமும் பேசுற விதமும் தான் இங்க பிரச்சனையா இருக்கு. நாம வந்து என்ன வந்து திமுக எப்படி நம்பி போயிட்டே இருக்கிறது, அவங்க ஆட்சியில நம்ம பங்கு பெறும். ஆனா நீங்க என்ன கேட்கிறேன், நீங்க கட்சியை வலுப்படுத்திட்டு எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுங்கன்னா கேட்டா நியாயம். இப்ப வந்து நம்ம 2026 நீங்க 2026 அப்படியே வானத்தை வில்லா வளைச்சு அப்படியே காங்கிரஸ் அப்படியே எல்லா பக்கம் பெரிய அளவுக்கு பூதாகரமா வளர்ந்து ஆட்சியில பங்குக்கு ஒரு அளவுக்கு வளர்ந்துட போதா? இந்த இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிலைமை அதுதானா? தனித்து நீங்க எத்தனை சீட்ல ஜெயிக்க முடியும் காங்கிரஸால? பாஜகவோட நிலைமை தான். மேபி பாஜகவோட கொஞ்சம் பெட்டரா இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ், இல்லைன்னு மறுக்கல். அவர்களுக்கு இங்க அடிப்படையிலேயே வந்து கொஞ்சம் ஒரு ட்ரெடிஷனலாவே ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்கு, குறிப்பா தென் மாவட்டங்கள்ல ஒரு சில பகுதிகள்ல. அதனால வந்து அவங்க கூட அவர்கள் வலுவாக இருக்கக்கூடிய சொல்லதா பகுதியான கன்னியாகுமரியில கூட தனித்து நின்று சட்டமன்ற தொகுதி எல்லாம் அவங்களால ஜெயிக்க முடியுமான்றது சந்தேகம் தான். அங்க கூட திமுக அதிமுக சட்டமன்ற தொகுதின்னு வந்து அவர்களுடைய பலம் தான் இருக்கு.
அப்போ நீங்க அந்த இடத்துல வந்து உங்களை வலுப்படுத்தாம சும்மா கூட்டணியில் இருக்கிறனாலே திமுகவோட நம்ம கூட்டணியில் இருக்கோம், அதனால வந்து ஆட்சியில பங்கு வரணும் அப்படின்னு பேசும் பொழுது கூட்டணி கட்சிக்கு தான் கோபம் வரும். ஏன்னா வந்து ஈவி.கே. சிலங்கன் கரெக்டா கேட்டாருங்க, திமுக வந்து கூட்டணி ஆதரவு இல்லைன்னா திமுக வேலை செய்யலைன்னா சிவகங்கையில் அவங்களால ஜெயிச்சிருக்க முடியுமா அப்படின்னு ஈவி.கே. சிலங்கன் அவரை பார்த்து கேட்டாரு. நியாயமான கேள்வி தானே, அவருக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் பொருத்தம். மாணிக்க தாக்கூர் எத்தனை சீட்ல ஜெயிச்சாரு விஜய் பிரபாகரனுக்கு எதிராக? எவ்வளவு 4000 5000 ஓட்டு தானே. அது கூட்டணியில இருந்த இல்லாத நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அதுதான் கலை யதார்த்தம். பல இடங்களில் பிரச்சனையா இருக்கும். இவர்கள் ஒரு சீட்டு தேடி இருக்காது, நிச்சயமாக ஒரு சீட்டு திமுக கூட்டணி இல்லைன்னா இந்த காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று இருக்காது, அது உண்மை. அப்போ நீங்க வந்து கூட்டணி கட்சியாக இருக்கும் பொழுது அதுக்காக வந்து அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் முழுமையா ஒத்துக்கிறேன். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சிபிஎம் கூட்டணியில் இருந்தாலும் கூட மின்கட்டண உயர்வுக்கு எதிராக வந்து சிபிஎம் போராட்டம் நடத்துது, அது பின்வாங்கணும்னு சொல்லுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பட்டியல மக்களுடைய பிரச்சனைக்காக வந்து பிரச்சனைகள் எழுப்புறாங்க. மின்கட்டண உயர்வு எல்லா விஷயத்திலையும் அவர்கள் சில இடங்களில் கட்சியா ஆட்சியை வந்து விமர்சிக்கிறாங்க, கூட்டணி கட்சியான திமுக. அப்போ அந்த விமர்சன பார்வையை நம்ம முன்னிறுத்தணும். கூட்டணியாக இருப்பதனால வந்து தொடர்ந்து எல்லா விஷயத்திற்கும் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு பேசுறது நியாயம். அது அப்பதான் மக்களுடைய அபிமானத்தை வெல்ல முடியும், அந்த நம்பிக்கையை கடத்த முடியும். இல்லைன்னா டிஎம்கேவோட இன்னொரு அங்கமாகத்தான் தொங்கு சரியாத்தான் அங்க இருப்பாங்கன்றது அது உண்மைதான், அது மாற்று கருத்து. அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும். சில விஷயங்கள்ல மாற்று கருத்து இருக்கும் பொழுது அதை நிச்சயமாக வெளிப்படுத்தணும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க போய் நாங்க 2024 நான் ஆட்சியிலையும் பங்கு பெறுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆட்சியில பங்கு பெறணும்னா அதுக்கு எம்எல்ஏ ஆகணும்ல. எம்எல்ஏ ஆகணும்னா திமுக ஜெயிக்க வச்சதான் ஜெயிக்கவே போவீங்க, புரியுதா? மாங்குடி எம்எல்ஏ ஆனாரு அப்படின்னா உங்க ஊர்ல அது வந்து திமுக சப்போர்ட் இல்லாம ஜெயிச்சிருக்க முடியாதுல்ல, இல்லையா? அங்க கேஆர் பரிகரப்பனும் ராஜகண்ணப்பனும் வேலை செய்யலைன்னா நீங்க ஜெயிச்சிருக்க மாட்டேங்கிறது, மாங்குடி ஜெயிச்சிருக்க மாட்டேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம காங்கிரஸை குறைத்த மதிப்பு இல்லை, ஆனால் அங்க இருக்கக்கூடிய கலா யதார்த்தம் இதுதான். அப்போ நீங்க இன்று இருக்கக்கூடிய சூழல் என்ன, தேசிய அரசியலை பார்க்கணும். ஒரு மாநிலத்துல, அதுவும் நீங்க பலவீனமா இருக்கக்கூடிய மாநிலத்துல ஒண்ணு ஏதோ ஒரு கொஞ்சம் இன்னும் வந்து ரெமனன்ஸ் மிச்சம் இருக்கக்கூடியது, பழைய காங்கிரஸ் உடைய எச்சங்கள் தான் மிச்சம் இருக்கு. அது கடுமையான வார்த்தையை நினைச்சு தான் எடுத்திருந்தேன். ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலையில இருந்துட்டு நீங்க வந்து ஒரு இந்த இடத்துல ஆட்சியில பங்கு பெறணும்னு சொல்லி பேசுவீங்கன்னா, தேசிய லெவல்ல நீங்க இருக்கக்கூடிய அரசியல் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கு? இது சந்திரபாபு நாயுடோட 16 சீட்டு, நிதிஷோட 12, ஷிண்டேவோட 7 சீட்டு, இதை நம்பி ஒரு கவர்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. இந்த இதுல 3ல 2 பேர் என்னைக்காவது ஒரு நாள் விட்ரா பண்ணாங்கன்னா, இதுல ஒரு முக்கியமான ஆள் ஒருத்தர் விட்ரா பண்ணாலும் இந்த ஆட்சி தடுமாறும் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அப்போ அந்த இடத்துல பாஜக மாதிரி ஒரு கட்சி எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு பிஜேபி வந்து டிஎம்கே சரண்டரா இருக்காலும் தவறாங்காது. அவங்க 2 பேரும் சேர்த்து 18 தான் வச்சிருக்காங்க, 28 தான் வச்சிருக்காங்க. இங்க ஒரே கட்சி 28 சீட்டு வச்சிருக்கு. ஆனா அப்பேற்பட்ட கட்சி தொடர்ந்து பாஜக எதிராக தேசிய அளவில் வந்து வலுவான அரசியல பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலும் உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய கொள்கை சார்ந்து, அதுதான் திமுகவோட கொள்கையும் தான், மத சார்பின்மை, முற்போக்கு, சமூக நீதி தான் அவர்கள் முன்னெடுக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு லாயல் பார்ட்னரை வந்து நீங்க அவரோட வந்து நல்ல வந்து இணக்கமான உறவை மெயின்டைன் பண்றதை விட்டுட்டு நீங்களே வந்து இந்த கூட்டணியில விரிசல் இருக்கிறது, இந்தியா கூட்டணி எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக தமிழ்நாட்டை பார்த்து கத்துக்கணும்னு தானே வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, அந்த கூட்டணி உருவான காலத்துல இருந்து. ஏன்னா 2019 கட்டுக்கோப்பாக இருக்கு, ரொம்ப இணக்கமா இருக்கு. தமிழ்நாட்டில் இருப்பது போல ஒரு கூட்டணி காங்கிரஸுக்கு மித்த இடங்களில் இல்லைன்றதான் விமர்சனமே. அப்போ அந்த இடத்துலயே நீங்க வந்து ஒரு பெரிய பஞ்சரை வந்து வாங்கி கொடுத்துறீங்க டயர்ல. அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கான வாய்ப்பை பாஜக கொடுக்குறீங்க. இந்தியா கூட்டணி இங்கேயே பலவீனம் ஆயிடுச்சு பாருங்க. இந்திய மிகவும் பலமாக இருந்த தமிழ்நாட்டிலேயே அந்த கூட்டணியில விரிசல் ஏற்பட்டுருச்சு. இப்ப மறுபரிசீலனையான்ற ஹேஷியங்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்களா ஊடகங்கள்ல, திமுக வந்து தனித்து போகலாம்னு சொல்லி காங்கிரஸை ரொம்ப நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி திமுக தன்னை பலத்தோட மிகவும் பலம் வந்ததா உணர்கிறதுனால தனித்து போகலாம், இல்ல காங்கிரஸ் வேண்டாம் இல்லாமல் போகலாம்னு உணர்வதாக செய்திகள் வருது. காங்கிரஸ் ஒரு பக்கம் நம்ம வந்து கூட்டணியை மறுபரிசீலனை, இதெல்லாம் வந்து ஊடகங்கள்ல ஹேஷியங்களாக அனுமானத்தின் அடிப்படையில வந்து அவர்கள் வந்து ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல உண்மை இல்லை. தேசிய தலைமை வந்து டிஎம்கேவோட போகணுன்றதுல அவர்களுக்கு பிரியணுன்றதுல துளி கூட ஆர்வம் இல்லை. அதாவது வந்து ராகுல் காந்தி ரொம்ப ரொம்ப கமிட்டடா இருக்கார். அவருக்கு வந்து ஸ்டாலின் திமுகவுடைய தலைமை இருக்கக்கூடிய உறவுன்றது காங்கிரஸ் தேசிய தலைமைக்கு, குறிப்பாக ராகுல் காந்திக்கு வந்து மிக மிக ஸ்ட்ராங். அது இங்க இருக்கக்கூடிய ஒரு எம்பியோ இல்ல சில தலைவரோ, மாநில தலைவர் அதிகாரப்பூர்வமா நாங்க கூட்டணியை முடிக்க விரும்புகிறோம்னு சொல்லி ஒருவேளை செல்வப்பெருந்தகை சொன்னால் கூட செல்வப்பெருந்தகை மாற்றப்படுவாரே தவிர கூட்டணி மாறாது. இந்த நிலையில் தான் காங்கிரஸ் தேசிய தலைமை இருக்கு. ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்பது எப்படின்னா, இந்த கட்சியை நம்ம வந்து தொடர்ந்து டிபெண்டா இருக்கக்கூடாது, நம்ம வந்து வலுப்படுத்தணும், ஆட்சியில பங்கு பெறணும்னு சொல்றதெல்லாம் வந்து இது இயல்பாகவே வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயம் காங்கிரஸ் தொண்டர்களை.
அப்போ இந்த காங்கிரஸை வலுப்படுத்தணும்னு பேசுற பேச்சோ இல்ல காங்கிரஸ் சார்பு நிலையை வந்து மாற்றி அமைத்து வலுப்படுத்தணும்ன்றத எதிர்த்து வந்து ஒரு தேசிய தலைமை வந்து கடுமையான நடவடிக்கை எல்லாம் இருக்காது. எப்ப கொஞ்சம் மறைமுகமாக தகவல்களை வந்து சொல்லி அனுப்பலாம். கொஞ்சம் திமுகவிற்கு வந்து நெருடலை ஏற்படுத்தாதீங்க, அவங்களுக்கு ஒரு எம்பராஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணாதீங்க பப்ளிக்கா அரசுக்கு அப்படின்னு சில கொஞ்சம் ஒரு அண்டர் டவுன், சாஃப்ட் அண்டர் டவுன் இருக்கலாம் அவர்கள் ஏதாவது விஷயங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது. அதை தாண்டி வந்து அவர்களும் பெரிய அளவிற்கு வந்து இது போன்ற விஷயங்கள் பேசும்போது கடுமையான வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அன்லஸ் ஒரு ஆட்சி இருக்கு, இப்ப நிதிஷ் மோடி இருக்கக்கூடிய நிலைமையில ராகுல் காந்தி இருந்து நிதிஷ் சந்திரபாபு நிலைமையில வந்து ஸ்டாலின் இருந்தாருன்னா அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு பேசியிருந்தாங்கன்னா நீங்க முதல்ல வந்து வெளித்தூக்கிறோன்றாங்க. அப்போ வந்து ஸ்ட்ராங்கா கடுமையான எதிர்வினையே வரும். இப்ப வந்து எதிர்கட்சியாக ஆனா பாஜக எதிரான இடத்துல வந்து கடுமையான அரசியலை முன்னெடுக்கிறதுல ஸ்டாலின் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். அதான் நான் சொன்னேன், நிதி ஆயோக் பாய்காட்டு பட்ஜெட் எதிர்ப்புல என்ன எப்படி போகணும்னு ரோட் மேப் ஸ்கெட்ச் போட்டதே வந்து ஸ்டாலின் தான் போடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க காங்கிரஸ் சிஎம், காங்கிரஸ் தேசிய தலைமை எல்லாம் உணர்ந்துட்டு நீங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி வர்றீங்க. அவர் தான் லீட் எடுத்து போறாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எதுக்கு தேவையில்லாம ஒரு எம்பராஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு கூட்டணிக்குள்ள வந்து பிளவு ஏற்பட்டுருச்சுன்னு நீங்க வந்து செய்திகளுக்கு வழிவகுக்கிறீங்க அப்படின்றத வந்து தேசிய தலைமைக்கு புரியும். ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து சில இதற்காக வந்து ரெப்ரிமெண்ட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, கடும் சொற்களால வந்து அவர் ராகுல் காந்தி தேசிய தலைமையிலிருந்து கார்த்தி சிதம்பரத்தையோ ஏதாவது ஒருத்தர் கடிந்து கொண்டால் இல்ல அதனால வந்து என்னன்னா தொண்டர்கள் மத்தியில் ஒரு சுணக்கமோ அப்படி ஒரு சின்ன ஒரு இது என்ன சொல்றது டிசப்பாயின்மெண்ட் வரலாம். அதனால வந்து அவங்க அதை தவிர்த்துருவாங்க. ஆனா பெரிய அளவுல காங்கிரஸ் தரப்புல இருந்து திமுகவினருக்கு ஒரு எம்பராஸ்மெண்ட்டை கிரியேட் பண்றத தேசிய தலைமை விரும்பாது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.